ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர், பிரபோதரன், சுகுமார், பிரம்ம ஞானி. அமரகவியின் 4 ஆங்கில நூல்கள். 1989ஆம் வருடம் முதல் தம்முடைய நிஷ்டை முறைகளை தீவிரமாக்கிய அமரகவி முன்பு போல் நீண்ட நேரம் உரையாடல்களை எல்லாம் தவிர்த்து கொண்டே வந்தார். பெரும்பாலும் மௌன நிலையிலேயே ஆழ்ந்து சென்று கொண்டிருந்தார். அந்த சமயத்திலும் அமரகவி தொடர்ந்து 4 ஆங்கில நூல்களையும் சிரமம் பாராமல் தொடர்ந்து எழுதி வந்தார். 1. த ஹியூமன் இவல்யூஷன் இன் த ஃபிசிக்கல். 2. த சீக்ரெட் டாக்ட்ரின். 3. த சீக்ரெட் ஆஃப் இன்னர் வாய்ஸ். 4. அத்வைத ஃபிலோசாஃபி ஆஃப் ஸ்ரீ ஆதி சங்கரா. ஆனால் அதனை வெளியிட அவர் சில முயற்சிகளை மேற்கொண்ட போது அவரிடம் போதிய பொருளாதார வசதிகள் இல்லாத காரணத்தினால் அப்புத்தகங்களை எல்லாம் வெளியிட முடியாமல் போயிற்று. அமரகவியின் உத்தரவு. அமரகவி தன்னுடைய பிரம்ம சமாதியின் இறுதி காலம் நெருங்கி பிரம்ம நிஷ்டையின் ஆழத்துக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் விபூதி அடிகளையும் எண்ணியும் சாயங்காலம் தம்முடைய இல்லத்திற்கு வருமாறு அழைத்தார். தன் வீட்டில் பெட்டியில் இரும்பு பீரோ முழுவதும் மற்றும் பரண் மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தமிழ் மற்றும் ஆங்கில கிரந்தங்கள் அனைத்தையும் பத்திரமாக வெளியில் எடுத்து வைக்கச் சொன்னார். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு அமரகவி, அப்பா, இனி இந்த மூல தெய்வீக கிரந்தங்கள் அனைத்தையும் நீ உன் வீட்டில் பத்திரமாக எடுத்து சென்று பாதுகாப்பாக வைத்துக்கொள். இனி இதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. ஆங்கில புத்தகங்களை நீ உன் விருப்பம் போல் மாற்றலாம், அடித்து திருத்தலாம், தேவையில்லை என்று கருதுவதை நீக்கிவிடலாம். என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நூல்களின் அருமை பெருமை எல்லாம் தெரியாது. இதற்காக அவர்களை குறை கூறி எந்த பலனும் இல்லை. இதை இப்படியே வைத்துவிட்டால் என் காலத்திற்கு பிறகு அவை எல்லாம் வீணாக போய்விடும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விடும். எனவே நீ இதை உன் வீட்டிற்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக உன்னுடைய பூஜை அறையில் வைத்துக்கொள். என் காலத்திற்கு பிறகு நீங்கள் இதனை ஆராய்ந்து உலக மக்களின் நன்மைக்காக வெளியிடுவீர்கள் என ஆசி கூறி எங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். அமரகவி கூறியது போலவே சுமார் 14 ஆண்டுகள் கழித்து 2007 முதலில் அமரகவியின் 4 ஆங்கில புத்தகங்களும் அதனைத் தொடர்ந்து நாங்கள் அமரகவியிடம் கேட்டு அறிந்து கொண்ட ஆன்மீக விஷயங்கள் அனைத்தும் தமிழ் புத்தகங்களாக இதுவரை சுமார் 20 புத்தகங்களுக்கு மேல் தொடர்ந்து அவருடைய கருணையினால் வெளிவந்த வண்ணம் உள்ளன. மேலும் பிற்காலத்தில் இமயமலையில் கடும் தவமியற்றி கொண்டு வரும் சில யோகிகள் இறைவன் அளித்த மூல கிரந்தங்களை தேடி கொண்டு விபூதி அடிகளை சந்திக்க வருவார்கள் என்றும், அதுபோல் சித்த யோக மார்க்கத்தை இவ்வுலகில் பரப்ப 2 அமெரிக்க பிரஜைகள் விபூதி அடிகளை ஒரு சில வருடங்கள் பிறகு நாடி வருவார்கள் என்றும், அவர்கள் மூலமாக இந்நூல் உலக பிரசித்தம் அடையும் என்றும் அமரகவி கூறியுள்ளார்கள். எல்லாம் காலத்தை ஒட்டியே கனியும் வரை காத்து கொண்டுள்ளது. உலக மக்கள் அமரகவியின் நூல்களை விரும்பும் சமயம் வரும்போது நிஜானந்த போதம் உலக அளவில் பல மாற்றங்களை உருவாக்கும் என்பது திண்ணம். நம்மாழ்வாரின் தரிசனம். 1993 அமரகவி பிரம்ம நிஷ்டையின் ஆழத்துக்கு செல்ல செல்ல ஒரு நாள் காலை முதல் அவருடைய இல்லத்தில் நாங்கள் இருவரும் அமரகவியின் நிஷ்டைக்கு ஊறு விளைவிக்காமல் அமைதியாக பல மணி நேரம் வரை அமைதியாக உட்கார்ந்திருந்தோம். சற்று நேரத்தில் தன் நிலைக்கு மீண்டு வந்த அமரகவி, பேர் அறிவின் ஆழத்துக்குள் செல்ல அற்புதமான தெய்வீக நிலைகளை எல்லாம் நான் அடுக்குகளுக்கு அடுக்குகளாக பிரவேசித்து தரிசனம் செய்து வந்தேன். சர்வ பிரபஞ்சத்தை இறைவன் பிரம்ம சிருஷ்டியில் வழியாக நடத்தி கொண்டு வருவதை பார்த்து நான் எல்லையில்லாத வியப்பை அடைந்தேன். அதனை எல்லாம் வார்த்தைகளால் என்னால் வர்ணித்து கூற முடியாது. அதை அனுபவித்து பார்த்தால்தான் அதன் மகிமைகளை புரிந்து கொள்ள முடியும் என கூறி தன் பேச்சை சற்று நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்து, நேற்று நான் பிரம்ம நிஷ்டையில் இது போன்ற தெய்வீக பரவச நிலைக்குள் ஊடுருவி சென்றபோது என் அருகில் ஒருவர் வந்து அமர்ந்ததை பார்த்தேன். அவருடைய திவ்ய தேகம் தேயுவின் ஜோதி பிரகாசம் போல் ஜொலித்து கொண்டிருந்தது. அம்மகா புருஷருடைய தேகத்தில் 16 சோடச திருநாமங்கள் காட்சி அளித்தது. நான் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து அவருடைய திருநாமத்தை கேட்டேன். உடனே அவர், என் பெயர் சடகோபன், நம்மாழ்வார். அமரகவி, உன் பெருமைகளையும் நீ எம் பெருமாள் மேல் கொண்ட அளவற்ற பக்தியை ஸ்ரீ விஸ்வசேனர் மற்றும் ஸ்ரீமன் நாராயணன்
பரமபதத்தில் எடுத்து கூறினார்கள். உன்னையே காணவே நான் பூலோகத்திற்கு வந்து உன் எதிரில் அமர்ந்துள்ளேன் என தன்னை பற்றிய விளக்கத்தை அளித்தார். நானும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நம்மாழ்வாருக்கு தெரிவித்தேன். நம்மாழ்வாரும் எனக்கு நல் ஆசிகளை அளித்துவிட்டு விரைவில் பரமபதம் வந்து சேருவாய் என திருவாய் மலர்ந்து மறைந்து விட்டார் என தன் பேச்சை நிறுத்திய அமரக்கவி மீண்டும் தொடர்ந்து, என் மீது கருணை கொண்டு இறைவன் நம்மாழ்வாரை பூலோகத்திற்கு என் பொருட்டு அனுப்பி வைத்து அவர் மூலமாகவே பரமபதம் வந்து சேரும் பாக்கியத்தை அருள் புரிந்த விதத்தை நினைத்து பார்க்கும்போது தெய்வத்தின் கருணையை நான் என்னவென்று புகழ்ந்து கூற முடியும் என கூறிக்கொண்டே சற்று நேரத்தில் பிரம்ம நிஷ்டையில் ஆழ்ந்து போனார். இந்த தெய்வீக இரகசியத்தை கேட்டு கொண்டிருந்த நாங்கள் இருவரும் நம்மாழ்வாருக்கும் அமரக்கவிக்கும் எங்களுடைய பணிவான நமஸ்காரத்தையும் அன்பையும் தெரிவித்து கொண்டோம். ஆத்மானந்தம். இறைவன் ஜெகத் சிருஷ்டியை நடத்தி வரும் விதம் எனக்கு பேர் ஆச்சரியத்தை அளிக்கிறது. பேர் அறிவிற்குள் ஊடுருவி சென்ற போது நான் ஆத்மானந்தம் என்ற நிலையை அனுபவித்து வந்தேன். எனக்கு இப்போதெல்லாம் பூலோக நினைவுகளே இருப்பதில்லை. எனக்கு உணவு, தண்ணீர் இவை எல்லாம் அவசியமே இல்லை. தெய்வீகத்தின் பேரருள் என்னை எந்த நேரமும் சூழ்ந்து கொண்டே வருகிறது. இதனால் எனக்கு பரவசம் அதிகரித்து கொண்டே போகிறது. சில சமயம் 3 நாள் அல்லது 1 வாரம் வரை தெய்வீக நினைவுகள் என்னை விட்டு அகலாமல் நின்ற வண்ணம் உள்ளது. இதனாலே எனக்கு கண் விழித்து பார்ப்பதற்கே ஒரு மாதத்தில் 2 அல்லது 3 நாள் தான் முடிகிறது என்றார். என்னதான் அமரக்கவி இவ்வாறு உண்மையை எடுத்து கூறினாலும் அவரது குடும்பத்தினர் சற்று பயந்தார்கள். அமரக்கவி இவ்வாறு நாட்கணக்கில் பிரம்ம நிஷ்டையில் சென்று அடங்கி ஒடுங்கி போவதை அவர்கள் விரும்பவில்லை. எங்கே இது மரணத்தில் சென்று அசம்பாவிதமாக முடிந்து போய்விடுமோ என்று அஞ்சினார்கள். அமரக்கவி எப்போதும் போல் சகஜமாக எழுந்து நடமாடி எல்லோரிடமும் பேசிக்கொண்டு வருவதையே அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள். விபூதி அடிகள் தான் விஷயத்தை பக்குவமாக எடுத்து கூறி அமரக்கவியின் பிரம்ம நிஷ்டை முறைகளை விளக்கி கூறி யாரும் எந்த காரணம் கொண்டும் அமரக்கவியை தொந்தரவு செய்யக்கூடாது என அறிவுறுத்தி கொண்டே வந்தார். அமரக்கவி தன்னுடைய பிற்காலத்தில் என்ன நிகழும் என்பதை அடிக்கடி எங்களிடம் பல வருடங்களுக்கு முன்பிருந்தே கூறிக்கொண்டே இருப்பார். அப்பா, என்னுடைய இறுதி நாட்கள் நெருங்கி வரும். அதை உங்களுக்கு துல்லியமாக தெரிவிப்பேன். நான் இந்நாள் இந்நேரம் இந்த கிழமை என்பதை முன்கூட்டியே அறிவித்து விடுவேன். அதன்படி நீங்கள் பயப்படாமல் நடந்து கொண்டால் போதும் என எங்களுக்கு தைரியத்தை அவ்வப்போது அளித்து கொண்டே வருவார். பூரண சந்திரகா யோகா. அமரக்கவியின் பிரம்ம சமாதியின் காலம் வேகமாக தீவிரமடைந்து வரும்போது அவருடைய தேகத்தின் தோற்றத்தில் பலவித ஆன்மீக மாற்றல்கள் உருவாகி வருவதை கண்டேன். ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தின் உச்சிக்கட்ட சிகரமென போற்றப்படும் பூரண சந்திரகா யோகத்தின் சித்தியை நான் பெற்றுவிட்டதாக கூறிய அமரக்கவி தன்னுடைய ஆத்ம பிரகாசம் கொத்து கொத்தாக விதவிதமான வண்ண பூக்கள் மலர்வது போல் மலர்ந்து வருவதை கண்ட அவர் அதன் மறுமலர்ச்சியை வெளிக்காட்ட விரும்பாமல் தனக்குள்ளே அதன் பிரகாசத்தை எல்லாம் அடக்கி வைத்து கொண்டார். அமரக்கவி தன் தலையை சுற்றி அத்தகைய பிம்போஷ்டம் என்ற ஒளிவட்டம் ஓடினால் அது தம்மை பற்றிய இரகசியங்களை மக்கள் எளிதில் அறிந்து கொண்டு விடுவார்கள் என்று கருதி அதனை மூடி மறைத்து விடுமாறு மூல கணபதியிடம் வேண்டினார். தான் ஒரு சாதாரண மனிதனாக நில உலகில் நடமாடி கொண்டிருந்தால் அதுவே போதும் என்ற வரத்தையும் வாங்கி கொண்டார் அமரக்கவி. நிழல் தேகம். அமரக்கவியின் மறுபிறவியை தூண்டும் யாதனா சரீரம் அல்லது கர்ம தேகம் என்கிற நிழல் தேகம் தம்முடைய தெய்வீக கனவில் நெருப்பில் எரிந்து பஸ்பமானதை கண்டார். அதுவே யாராலும் அவ்வளவு எளிதில் வெற்றி காண இயலாத ஆள் என்ற தத்துவம் 25ஐ குறிப்பதாகும். மனிதனுக்கு உண்டாகும் நரை, திரை, முப்பு, சாக்காடு இவை அனைத்தும் ஆள் என்ற தத்துவத்தினால் உண்டாகும் அதி பயங்கரமான கேடுதான் ஆகும். ஒரு முறை நாங்கள் அமரக்கவியிடம் நிழல் தேகம் வெற்றி கண்டதன் அடையாளத்தை சித்தர்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்வார்கள் என்று வினவினோம். அதற்கு அமரக்கவி மெல்லச் சிரித்து கொண்டே, சித்தர்கள் பகல் பொழுதில் வெயிலில் நடந்து போகும்போது அவர்களுடைய தேகத்தின் நிழல் தரையில் கீழே விழாமல் இருந்ததை பார்த்தால் தங்களுக்கு நிழல் தேகம் சித்தியாகிவிட்டது என்ற உண்மையை அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மனிதர்களுக்கும் உண்டாகும் அனைத்து வித நோய்களும் ஓடிப்போய்விடும். சித்தர்கள் என கூறிக்கொள்பவர்கள் மனிதர்களைப் போல் வியாதியிலும் நோய் நொடியிலும் அவதிப்பட்டு மருத்துவரிடம் சென்று உடலை பரிசோதனைகள் செய்து கொண்டிருந்தால் அதன் பிறகு ஆன்மீக சக்திக்கு என்னதான் மகத்துவம் இருக்க போகிறது? அல்லது யோகிக்கும்
சாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பினார் அமரக்கவி. இந்த அடிப்படை உண்மையையும் மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் நவீன ஆன்மீகவாதிகளிடம் ஏமாந்து வருவதை பார்த்து வேதனைப்படுவதை தவிர வேறு வழியில்லை. நம்மை போலவே ஆன்மீகவாதிகள், மதத் தலைவர்கள், ஆசிரமவாசிகள் மருத்துவர்களிடம் சென்று மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே சாதாரண மனிதர்களைப் போல் இருந்து வருவதை இயற்கை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாலும் இன்னமும் அவர்களிடம் ஏதோ தெய்வீக சக்திகள் குடிகொண்டிருக்கிறது என எண்ணி ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விபூதி அடிகள் அமரக்கவியின் நிழல் தேகம் பகல் பொழுது வெளிச்சத்தில் நடந்து போகும்போது தரையில் கீழே விழாமல் இருக்கும் அதிசயத்தை ஓரிரு முறை நேரில் கண்டு ஆச்சரியம் அடைந்துள்ளார். எனவே அவர் அமரக்கவியை விட்டு சற்று தள்ளியே பின்னால் நடந்து வரும்போது தன்னுடைய நிழல் மட்டுமே தரையில் விழுவதை பார்த்துள்ளார். தத்துவம் 36 கொண்டது பிரம்ம சிருஷ்டியின் இரகசியமாகும். இதில் கீழே இறங்கி வர வர சொந்தம், பந்தம், கர்ம வினைகளின் நுகர்வு, மாயா, மலம், சம்சார சாகரம் மற்றும் பிறவி துன்பங்கள் என ஜீவன்களின் துன்பம் இதில் கணக்கற்றதாக உள்ளது. தத்துவம் 36 தாண்டுவது என்பது விடுதலை மார்க்கம் அல்லது பிரம்ம சிருஷ்டியில் அகப்பட்டு கொள்ளாத ஜீவனின் சர்வ சுதந்திர நிலையை குறிப்பதாகும். 36 தத்துவங்களில் முக்கியமாக தத்துவம் 25 ஆள் என்பதை அவ்வளவு எளிதில் எவராலும் தாண்ட முடியாது. அதை பற்றிய விவரங்களை மேலே பார்த்தோம். தத்துவம் 30 என்பது தேவ காலத்தை குறிப்பதாகும். யோகிகள் இந்த தெய்வ நிலையை தாண்டுவதற்கு மிகவும் கடினமான காரியமாகும். தேவ காலம் என்பது யோகிகள், சித்தர்கள் தங்கள் எண்ணம் போல் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் ஜீவித்திருக்க முடியும். ஆனால் தேவகாலம் என்பது ஒரு வகை துன்ப நிலையே. அதையும் யோக சாதனையில் தாண்டிச் செல்ல வேண்டும். அடுத்து தத்துவம் 31 என்பது மருள் என்ற நிலையை குறிப்பதாகும். இந்த மருள் தத்துவம் அழிந்து போனால் தான் சூட்சும சரீரங்களை வெற்றி காண முடியும். இதனை தாண்டினால் தத்துவம் 34 என்ற மகேஸ்வர தத்துவத்தை வெற்றி காண வேண்டும். அதுவே வெட்டுண்ட பிராணன் கூடும் இடம் ஆகும். தத்துவம் 35 என்பது தாயின் எல்லையற்ற கருணையாகும். இதைத்தான் அமரக்கவி 1967ஆம் ஆண்டு பிரணவதேவி ஸ்ரீ காமாட்சி அன்னையிடம் பெற்றது. சொல்வதற்கும் எழுதுவதற்கும் சுலபமாக இருக்கும் இந்த தெய்வீக விஷயம் உண்மையில் சித்தி பெறுவதற்கு மிக்க கடினமாக ஒன்றாகும். இரும்பு திரை போல் பல ஜென்மங்களாக பிரகிருதியினால் மூடி மறைத்து வைக்கப்பட்ட ஜென்மத்திரை அம்பிகையின் கருணையினால் அமரக்கவியிடம் இருந்து விலகியது. பிரம்மஞானி தத்துவம் 35 வெற்றி கண்ட பின் ஸ்ரீ சதாசிவ ரூபமான தத்துவம் 36 அமரக்கவியின் பிரம்ம நிஷ்டையில் நெருங்கி வர தொடங்கியுடன் அமிர்த நாடி திறந்து கொண்டு அதில் மரணத்தை நிரந்தரமாக வெற்றி கண்ட அமிர்த சுவாசமும் ஓடத் தொடங்கியது. அமரக்கவி தொடக்க காலத்தில் தம்முடைய நூல்களில் எல்லாம் சித்தயோகி என்றே தம்மை குறித்து வந்தார். 1979 மற்றும் 1982 2 ஆங்கில நூல்களை வெளியிட்ட போதும் தம்முடைய பெயரை அதிலும் சித்தயோகி என்றுதானே குறித்து கொண்டார். இறுதியில் ஸ்ரீ சதாசிவனின் கருணையினால் தத்துவம் 36 வெற்றி கண்ட பின் தம்முடைய பெயரில் பிரம்ம ஞானி அமரக்கவி சித்தேஸ்வரர் என 1990ஆம் ஆண்டு முதல் ஆங்கில புத்தகங்களில் குறித்து கொண்டார். நன்றி, வணக்கம்.